குழந்தைகளை அமானிதமாக அல்லாஹ் தந்திருக்கிறார். அமானிதத்தை பாதுகாப்பது பெற்றார்களின் கடமையாக இருக்கிறது. ஒவ்வொரு பிள்ளைகளையும் அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான் என்றால் நாம் அதை பாதுகாத்து கொள்ள வேண்டும். நாம் சரிவர அதனை வளர்த்து கொள்ள வேண்டும். மார்க்கம் கொடுக்கப்பட்டு அவர்களுக்கு வளர்க்க வேண்டும். நல்லது கெட்டது நாம் சொல்லிக் கொடுப்பதை போன்று மார்க்கத்திலே எப்படி வாழ வேண்டும் என்பதையும் அவர்களுக்கு நாம் கட்டாயமாக கற்றுக் கொடுக்க வேண்டும். ஆக முக்கியம் குழந்தைகளுக்கு குர்ஆனை கற்றுக் கொடுப்பது, ஹதீஸை கற்றுக் கொடுப்பது. அதை போன்று முன்னோர்களின் வரலாறுகளை, மார்க்கத்தில் இருக்கக்கூடிய வரலாறுகளை நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். குர்ஆனை நாம் கற்றுக் கொடுப்பது மிக குறைவாக இருக்கிறது. உலகத்தோடு குழந்தைகளை வளர்க்கிறோம், உலக அடிப்படையிலே வளர்க்கிறோம். உலக அறிவோடு மாத்திரம் எத்தனையோ பேர் குழந்தைகளை வளர்த்து கொண்டிருக்கிறோம். வளர்த்து வளர்த்து அதனுடைய பெறுபேறுகளை நாம் எதிர்பார்க்கிறோம், நல்லவர்களாக இருக்க வேண்டும் என்று. உலகத்து அறிவை நாம் கொடுத்து அவர்களை நல்லவர்களாக ஆக்க முடியாது சகோதரர்களே. நாம் எவ்வளவுதான் உலகத்துடைய அறிவை கொடுத்து நல்லவர்களாக நாம் அவர்களை எதிர்பார்க்கிறோம், ஆனால் அவர்கள் நல்லவர்களாக எதிர்பார்க்க முடியாது. மார்க்கம் இருக்க வேண்டும், குர்ஆன் இருக்க வேண்டும், ஹதீஸ் இருக்க வேண்டும். அவர்களுக்கு அல்லாஹுடைய பயம் இருக்க வேண்டும் உள்ளத்திலே. அல்லாஹுடைய பயத்தை உண்டு பண்ணுவதென்றால் எந்த துறையாலும் முடியாது. எதை கொடுத்தும் அவர்கள் நல்லவர்களாக ஆக்க முடியாது. அல்லாஹுடைய பயத்தை உள்ளத்திலே உருவாக்கினால் அந்த குழந்தைகள் நல்லவர்களாக உலகத்திலே வாழ்வார்கள். நாம் ஆரம்பம் கட்டமாக அவர்களுக்கு குர்ஆனை கற்றுக் கொடுக்க வேண்டும். தொழுகையை ஆக முக்கியமாக அவர்களுக்கு நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். நமது குழந்தைகளை அல்லாஹ் அமானிதமாக தந்திருக்கிறான். அல்லாஹ்விடத்திலே நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். அல்லாஹ்விடத்திலே நாம் பரம் சாட்ட வேண்டும். நமது குழந்தைகள் நல்லவர்களாக வளர்ப்பதற்கு பெற்றார்களாகிய நாங்கள் நல்ல முறையிலே அவர்களை வழி நடத்த வேண்டும் என்பதை நாம் மறக்கக்கூடாது.